வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நச்சு கழிவுகளும் நமக்கு வெளியேறிவிட்டு உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கப்பட்டு உடல் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இயங்க ஆரம்பிக்கும். ஏன்னா பீட்ரூட் ஜூஸில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமக்கு வந்து இருக்குது. பல்வேறு விதமான நோய்களை நமக்கு குணப்படுத்துறதுல ஆரம்பித்து மீண்டும் அந்த நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய பீட்டாலைன் அப்படின்ற பண்புகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலும் அதில் இருக்கக்கூடிய தாமிரம், ஃபோலேட், மேங்கனீஸ் உள்ளிட்ட தாது சத்துக்கள், குறைந்த கலோரிகள் எல்லாமே நமக்கு நிறைய நன்மைகளை தான் கொடுக்குது. அந்த நன்மைகளை பற்றி விவரமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தினுடைய அளவை குறைக்கக்கூடியது பீட்ரூட் ஜூஸ். நீங்கள் வந்து உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளில் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸில் அதிக அளவு நைட்ரிக் ஆக்சைடு இருக்குது. இது ரத்த நாளங்களை விரிவுபடுத்தும் மற்றும் ரத்த அழுத்தத்தினுடைய அளவை வந்து குறைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸை தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவை குடிக்கும்பொழுது நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும். அதே போல் ரத்த நாளங்கள் வந்து விரிவுபடுத்தப்பட்டு நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டம் உடலுக்கு சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு எந்த விதமான பிபி ப்ராப்ளமும் இருக்காது. ஒருவேளை பிபி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக ரத்த ஓட்டம் தடைபடும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்க மாட்டீங்க. மயக்கம், சோர்வெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். குறிப்பாக வந்து இதயத்திற்கு ரத்த ஓட்டம் கிடைக்காததால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயமும் இருக்கலாம். ஸோ அதனால தான் அந்த பிபி பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆரோக்கியமான முறையில் நீங்கள் இயங்குவதற்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும். தடகள செயல்திறனை மேம்படுத்தக்கூடியது பீட்ரூட் ஜூஸ். அதாவது வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய வீரர்கள்லாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். பீட்ரூட் ஜூஸில் நைட்ரேட்டுகள் மற்றும் பீட்டாலைன்கள் இருக்குது. இது தடகள செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். அப்போ பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது உங்களுடைய அந்த சகிப்புத்தன்மை அளவுகளில் நேர்மறையான விளைவுகளை இது காட்டும். பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பீட்ரூட் ஜூஸ் வந்து கார்டியோஸ்பிரேட்டரி செயல்திறனை அதிகரிப்பதன் மூலமாக சகிப்புத்தன்மையை அதிகரித்து விளையாட்டு வீரர்களுடைய செயல்திறனை மேம்படுத்தும். அதாவது எலும்பு, தசைகளினுடைய ஆரோக்கியத்தை இன்னும் வீரியமாக உங்களுக்கு மேம்படுத்தி ஆற்றலோடு உங்களுக்கு வந்து செயல்பட வைக்கும். ஏன்னா இப்போ தடகள வீரர்கள், எக்ஸசைஸ் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்து மறுபடியும் அவங்க ஓடி முடிச்சதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டிய இந்த சுறுசுறுப்புகளையும் தசைகளினுடைய நீட்சித்தன்மையை மேம்படுத்துவதற்கு, தசைகளை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கப்படுவதற்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது பழச்சாறுகள் அப்படின்னு வரும்பொழுது அதில் வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க், குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கக்கூடியது பீட்ரூட் ஜூஸ் தான். பீட்ரூட் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தும். இதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயுமே நமக்கு வந்து அட்டாக் ஆகாது. அதுக்கு தான் நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே, இம்யூன் சிஸ்டத்தையே நம்ம ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சருமத்திற்கு நல்லது பீட்ரூட் ஜூஸ். நம்மளுடைய உயிரற்ற சருமத்திற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிர் கொடுப்பதற்கான வழிகளை நீங்கள் தேடுறீங்க. அதாவது உங்களுடைய சர்மம் உயிரற்று இருக்கின்றதை என்ன அர்த்தம்னா தோல் சுருங்கி அமைப்பில் இருக்கிறது, முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும் புள்ளிகளால் பாதிக்கப்பட்டு ரொம்பவே வந்து சர்மம் பார்ப்பதற்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ உங்களுக்கு கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படாதால வயதான ஒரு தோற்றம் தெரிவது, இது எல்லாத்தையுமே நீங்கள் கியூர் பண்ணணும்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸில் விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வறண்ட சர்மம் இருந்துச்சுன்னா பீட்ரூட் ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல்பாகவே உங்களுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த கரைகள் நீக்கப்பட்டு புரதங்கள் உடைபட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒன்று சேர்த்து கோலஜன் உற்பத்தி சர்மத்தில் மேம்படுத்தப்படும். அதே போல பீட்ரூட் என்ன பண்ணும்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வெளியேற்றிடும். ஸோ ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு பாயும். சர்மத்திலையும் பாயும் போது உங்களுக்கு கோலஜன் உற்பத்தி கரெக்டான லெவலில் இருக்கிறதால அந்த புரதம் உடைபடாது. இதனால் சர்மத்தில் கரைகள், அதுக்கப்புறம் அந்த சுருங்கிய தோல் அமைப்பு, வயதான ஒரு தோற்றம் இதெல்லாமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சுறுசுறுப்பான சர்மம் இருக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இளமையாகவே உங்களுடைய சர்மம் வந்து பார்ப்பதற்கு இருக்கும். உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது பீட்ரூட் ஜூஸ். அதாவது அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை வந்து பீட்ரூட் ஜூஸ் கொண்டு இருக்கு. இது நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை எதிர்த்து போராடும். பீட்ரூட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான இருக்கிறதால பார்த்தீங்கன்னா வீக்கத்திற்கு அது வந்து வழிவகுக்கக்கூடிய ஏதாவது அறிகுறிகள், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அது ரெண்டுத்தையுமே உங்களுக்கு வந்து நீக்கிடும். அதாவது உடல் வெளிகளிலும் அதே போல உடல் உள்ளுறுப்புகளிலும் ஏதாவது உங்களுக்கு ஒரு வீக்கம் இருக்கு அப்படின்னா, மூட்டு வலி, முடக்குவாதம் இதெல்லாமே இருக்கு அப்படின்னா அந்த நாள்பட்ட நோய்களினுடைய தாக்கத்தை எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகள்
பிரச்சனைகள்லேருந்து நம்மளை உடனே விடுபட வைக்கக்கூடியது தான் பீட்ரூட் ஜூஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதயம் சார்ந்த பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிரச்சனை, புற்றுநோய் பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு நீண்ட காலமாக இருக்குது, மூட்டு வலி முடக்குவாதமெல்லாம் இருக்குது நீண்ட காலமாக அப்படின்னா அதை வந்து க்யூர் பண்ணுவதற்கான அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ச்சிக்கு எதிராக போராடக்கூடிய பண்பு பீட்ரூட் ஜூஸில் தான் இருக்குது. ஸோ வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் உடல்நலக் குறைவால் அவதிப்படக்கூடிய நபர்கள், இந்த சொல்லியிருக்கக்கூடிய உடல்நலக் குறைவால் அவதிப்படக்கூடிய நபர்கள் வந்து பீட்ரூட் ஜூஸை வந்து அந்த பிரச்சனையை நீங்குவதற்காக எடுத்துக்கொள்ளுங்கள், நலமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.